அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி பார்ப்போம். கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1.5 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் அவர்கள் மேலும் வேற என்னென்ன தகவல்கள்லாம் பகிர்ந்திருக்கிறாங்க? கேரளாவை சேர்ந்த கோபாலன் என்பவர் தொடங்கிய கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் மற்றும் பைனான்ஸ் நிறுவனத்து தொடர்புடைய இடங்கள்ல நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழகம், கேரளா என மொத்தம் 4 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அலுவலகம் மற்றும் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த கோபாலன் உரிமையாளர் என்பவரோட வீட்டில் 20 மணி நேரத்திலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வருமான வரித்துறை ஏற்கனவே இது வரி ஏய்ப்புல ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் பேர்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையானது இன்று அதிகாலை நிறைவடைந்த நிலையில தற்போது அதில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள பணம் தொடர்பான விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 1.5 கோடி ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக இந்த பணத்தை பறிமுதல் செய்திருப்பதாகவும் கணக்கில் வராமல் இருந்ததாகவும் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இதுல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணங்களை ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருவதாகவும் மேலும் இதுல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதால மேலும் சில சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்துல அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த ஆவணங்களை ஆய்வு செய்த பின்பு இவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படும் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.